விக்னேஸ்வராய நமக. நம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். விரையாதிபதி சந்திரன் உச்சம் பெறுவதும் அவரோடு சூரிய பகவான் இணைந்திருப்பதும் எதிர்பார்த்த பலன்களை எதிர்பாராமல் திருப்பங்களோடு கிடைக்கக்கூடிய யோகம் பெற்ற சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம், அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் 20ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை, 2/6/2024 முதல் 8/6/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். அதன்படி முதல்ல கிரக அமைப்புகள். சிம்மராசிக்கு 2ஆம் இடத்திலே கேது பகவானும், 7ஆம் இடத்திலே சனி பகவானும், 8ஆம் இடத்தில் ராகு பகவானும், பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதி செவ்வாய் பகவானும், ஜீவனஸ்தானத்தில் ஜீவனாதிபதி சுக்கிர பகவானும், அவரோடு சூரிய பகவானும் புத பகவானும் குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு விரையாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 8, 9, 10, 11 இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார். இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள். அப்போ 8 அப்படின்னு சொல்கிறப்பே பார்த்தீங்கன்னா சந்திராசிரமம் வேதையும் வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு சந்திராசிரம தினமாகவும் வேதை தினமாகவும் வருகிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த வாரத்தோட துவக்க நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம முதல் சொன்ன மாதிரி அன்னைக்கு சந்திராசிரமம் வேதையும் கலந்த நாளாக உங்களுக்கு வருகிறது. 2/6/2024 அன்று திதி தேய்பிறை ஏகாதசி திதி. நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு ரேவதி நட்சத்திரம், அமிர்தயோகம் கூடிய சுப முகூர்த்த நன்னாளாக அன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது. அடுத்து திங்கக்கிழமை அன்னைக்கு 3/6/2024 திதி தேய்பிறை துவாதசி திதியும் அசுபதி நட்சத்திரமும் சிதயோகம் கூடிய வாஸ்து நாளாக அன்றைய தினம் அமைகிறது திங்கக்கிழமை அன்னைக்கு. அடுத்து செவ்வாய்க்கிழமை 4/6/2024 திதி தேய்பிறை திரியோதசி திதி பரணி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள் அன்றைய தினம் பிரதோஷ காலகட்டமாக அமைகிறது. உலகமே ஆவலோடு எதிர்பார்த்திருக்கக்கூடிய இந்திய திருநாட்டுடைய பிரதமரை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் முடிவுகள் அன்றைய தினம் வெளியாகிறது. நிரந்தர பிரதமரை இந்தியா சந்திப்பதற்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். அடுத்து 5/6/2024 புதன்கிழமைக்கு திதி தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தசி திதி இரவு 8 மணி வரை, அதன் பின்பு அமாவாசை. அன்று கார்த்திகை நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய நாள். அடுத்து 6/6/2024 வியாழக்கிழமைக்கு அன்று முழுவதும் அமாவாசை திதி இரவு 8 மணி வரை, அன்று ரோஹி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள். அடுத்து வெள்ளிக்கிழமை 7/6/2024 வெள்ளிக்கிழமைக்கு வளர்பிறையில் வரக்கூடிய பிரதம திதி மாலை 5:30 மணி வரை, அன்றைய நட்சத்திரம் மிருகச நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள். அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள் 8/6/2024 சனிக்கிழமைக்கு வளர்பிறையில் வரக்கூடிய துவிதியை திதி மாலை 5:30 மணி வரை இருக்கிறது, அன்று திருவாதிரை நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள். இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார நட்சத்திர அமைப்புகள், யோக நட்சத்திர அமைப்புகள். சிம்மராசி என்பதே பொதுவாக இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா என்றால் நிறைய கிடைக்கும். எதிர்பார்த்த பலன்கள் எதிர்பார்த்தபடியே கிடைக்கும், அதுதான் பெரிய விஷயம். 10ல் அமர்ந்த சூரிய பகவான் உங்களுக்கு பதவி யோகத்தை கொடுப்பார். மதிப்பு மரியாதை தானாக வந்து சேரக்கூடிய வல்லமையை கொடுப்பார். பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள். தனாதிபதி புதனோடு சேர்ந்து அமர்ந்த காரணத்தினால பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் நிம்மதியான தன்மைகள் நிலவும். பணப்பொருளாதாரம் ஃப்ளோட்டிங் மணி மாதிரி வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். கடன் நோய் வம்பு வழக்கு காணாமல் போகும். கடன் சார்ந்த விஷயங்கள், அதே போல் கொடுக்கல் வாங்கலில் இஎம்ஐ கட்டுறது, வட்டி கட்டுறது, தவணை கட்டுறது, இதெல்லாம் திருப்திகரமாக சரியான முறையில் செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் சிம்மராசியை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். அடுத்து அவரே ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்த காரணத்தினால கண்டிப்பாக பொருளாதாரத்தை போலவே தொழில் வியாபாரமும் சிறப்பாக இருக்கும். நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பாக அமையும். ஒவ்வொரு வாய்ப்பும் படிக்கட்டாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. செய்தொழிலில் ஏற்றம் காண்பீர்கள், மாற்றம் காண்பீர்கள், ஏற்றத்தோடு லாபத்தையும் காண்பீர்கள். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். புது புது யோசனைகளும் புது புது
முயற்சிகளும் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் வியாபாரிகளுக்கு கிடைக்கும், தொழிலாளர்களுக்கும் கிடைக்கும், தொழில் செய்பவர்களுக்கும் கிடைக்கும். நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அதே போல் உத்தியோகஸ்தலை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் அருமையான வாரம். பதவி யோகம், பதவி முன்னேற்றம், எதிர்பார்த்த பல விஷயங்கள் கைகூடி வருதல், சுபமான தன்மைகளை அடையக்கூடிய வாய்ப்பு, ஆட்சியில் ஏற்படக்கூடிய யோகங்கள் உங்களுக்கும் பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, அரசாங்க உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு இன்னும் பலன்கள் கிடைக்கும். அதே போல் தனியார் உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கும் லாபங்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த பல விஷயங்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு திருப்தியாக வாய்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பலருக்கு பணி மாறுதல்கள் கிடைக்கிற அளவுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு ஏற்றம் உண்டு, தனபாக்கியங்கள் உண்டு. அதே போல் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு, உத்தியோகஸ்தர்களுக்கு லாபம் உண்டு. குறிப்பாக சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்கள் அனைவருக்குமே சுப பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இந்த வாரம் முழுவதுமே அமிர்தயோகம் சித்தியோகம் கூடிய நாட்களாக வருகிறது. பிரதோஷ காலகட்டங்கள் வருகிறது, வளர்பறை காலகட்டங்கள் வருகிறது. அதனால் சுபமங்கலத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு போனால் சுப செய்திகள் நிச்சயமாக கிடைக்கும். உடல் சார்ந்த விஷயங்களில், மனம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனம் செலுத்துங்கள். ஏன்னா உடல்நிலையில் அக்கறை தேவைப்படுகிறது, மனநலனில் சற்று அக்கறை தேவைப்படுகிறது. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. மற்றபடி பொறுத்தளவுக்கு பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாது. எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் மாணவர்களே இனி வரும் காலகட்டங்களில் உங்களுக்கு புதிய கல்வியாண்டு உங்களுக்கு துவங்குகிறது. இதை சரியான முறையில் பயன்படுத்துங்க. இனி வரும் காலகட்டங்கள் உங்களுக்கு சுபமான நல்ல பலன்களை கிடைப்பதற்கு வாழ்த்துக்கள். பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு அந்யோன்யப்படும், பலப்படும், லாபப்படும். இதுவரை இருந்து வந்த சுணக்கங்கள்லாம் மாறும், நிம்மதியான தன்மைகள் நிலவும். கணவரால் மனைவிக்கும், மனைவியால் கணவருக்கும் அன்பும் அரவணைப்பும் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எண்ணிய செயல்கள் யாவும் எளிதே நிறைவேறும். தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் லாபங்களே கிடைக்கும். குழந்தைகளால் லாபம், குழந்தைக்கு லாபம், குழந்தைகளுக்கு சுப செலவுகள் செய்யக்கூடிய யோக பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக நிறைய கிடைக்க போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆட்சி பெற்ற செவ்வாய் உங்களுக்கு அபரிமிதமான லாபத்தை தருவார். சிம்மராசி என்பதே இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பெண்களுக்கு தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும். குறிப்பாக அழகு கலை சம்பந்தப்பட்டது, ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்டது, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கணினி அதாவது தரகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இவையெல்லாம் உங்களுக்கு நல்ல லாபங்கள் கொடுக்கும். விளையாட்டுத்துறையும் கலைத்துறையும் இன்னும் அதிகமான லாபத்தை கொடுக்கும். பல பயனுள்ள விஷயங்கள் உங்களுக்கு பலமாக கிடைக்கும். குறிப்பாக சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்துக்கூடிய பெண்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும். அதே போல் மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பான். வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கும். குழந்தைகளால் லாபங்கள் கிடைக்கும். பலவிதமான எண்ணிய செயல்கள் ஈடேறும். குறிப்பாக இந்த வாரத்தில் சிம்மராசி என்பவர்களுக்கு நல்ல பலன்கள் நிறைய கிடைக்க போகிறது. இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சொல்லி பார்க்குறப்ப ஏகாதசி தேதி வருகிறது, பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள். பிரதோஷம் வருகிறது, நந்தியம் பெருமானை சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள். அமாவாசை காலகட்டங்களில் அவரவர் இல்லத்து இறந்த முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்கள். திதி தர்ப்பணம் இதெல்லாம் வழிபாடாது செய்யுங்க. நல்ல பலன்கள் நிறைய கிடைக்க போகிறது. எல்லாமல்ல இறைவனுடைய ஆசீர்வாதத்தினால இந்த வாரம் முழுவதுமே சுபமான வாரமாக அமைய இனிய நல்வாழ்த்துக்கள்.